ஏம்மா இங்கே வருஷம் வா. சொல்லுமா. ஏடி சம்பளம் ஏறிச்சிட்டி, யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னால் எல்லாத்தையுமே கொடுத்துடலாம். அப்படியா? சரி ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்து சொல்கிறேன். அம்மா மகேஷ்க்கு ஒரு 3000, மகேஷ் 3000, சைஸுக்கு ஒரு 2000, சைஸ் ஒரு 2000, பக்கத்து வீட்டு அக்காவுக்கு ஒரு 4000 கொடுக்கணும், பக்கத்து வீட்டு அக்காவுக்கு ஒரு 4000, அப்புறம் ரமணிக்கு ஒரு 1500 கொடுக்கணும், ரமணிக்கு ஒரு 1800, மாரிமுத்துக்கு ஒரு 4000 கொடுக்கணும். அவ்வளோதாம்மா. மாரிமுத்துக்கு 4000. மொத்த சம்பளம் 16000 ரூபா. 16000த்தில் 14800 ரூபா இதுக்கே போயிடுச்சு. மீதம் 1200 இருக்குது. அதை உன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விடுதேன். யாருக்கு கொடுக்கணும் இல்லை ஏதாவது ஒரு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கோ. சரிம்மா. சோப்பா, யார் யாருக்கு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். 1 week later. அம்மா வீட்டு வாடகை கட்டணும், ஒரு 4000 ரூபா வேணும். அப்படியா? சரி ரைட்டு, இரு நான் ரெடி பண்ணி தரேன். அம்மா அடுத்தடுத்து 2 குழு கட்டணும், ஒரு 6000 ரூபா வேணும். ரெடி பண்ணி தரேன். அம்மா கடைப்பாக்கியும் கரண்ட் பில்லு ஒரு 3000 வேணும். சரி ரெடி பண்ணி தரேன். அம்மா நாளைக்கு வட்டி கட்டணும், அதுக்கு ஒரு 2000 ரூபா வேணும். எதுக்கு போய் அப்படி பார்க்க? இல்லை, நான் என்ன வாழ்க்கை வாழ்தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் என்ன? இல்லை, மாதம் பிறந்த உடனே எல்லாத்துக்கும் கடன் அடைச்சிருந்தேன். மாதம் முடியறதுக்குள்ளே மறுபடியும் எல்லாத்தையும் கடன் வாங்கிடுறேன். மறுபடியும் வேலைக்கு போகிறேன், மறுபடியும் சம்பளம் வாங்குறேன். மாதம் பிறந்த உடனே எல்லாத்துக்கும் அடைக்கேன். மாதம் முடியறதுக்குள்ளே மறுபடியும் கடன் வாங்கிடுறேன். எனக்கு மட்டும்தான் இப்படி வாழ்க்கை போகுதா? இல்லை எல்லார் வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கா?